எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? மைக்கில் வாசி. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு ஒருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. இவன் நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். எப்ராஹிம் யாரு? ஆண்கள் பக்கத்துல சொல்லுங்க. நீங்க ஆண்கள் அந்த அளவுக்கு வளரல, இருந்தாலும் எப்ராஹிம் யாரு? சும்மா தெரிஞ்சா சொல்லுங்க. மனாசையோட கரெக்ட் தான். மனாசையோட பிள்ளையா? பரவாயில்ல, பக்கத்துல வந்துட்டான். ஆனா குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிட்டான். ஆவே பரவாயில்ல. எப்ராஹிம் யாரு? யோசேப்போட பையன். யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? பின்னாடி சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க யோசேப்புக்கு? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க. எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளைங்க. பேர் என்ன? மனாசே, எப்ராஹிம். அந்த ரெண்டாவது பிள்ளை தான் யாரு? எப்ராஹிம். அதன் பிறகு ஆண்டவர் இந்த எப்ராஹிம்ங்கிற பேரை அடிக்கடி யூஸ் பண்றதை பார்க்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்தல்ல. ஆமென். அது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் என்ன பெயர் தெரியுமா? எப்ராஹிம் என்று கொடுக்கப்பட்டது. யாக்கோபு ஸ்டோரி ஆதியாகமத்தோடு முடிஞ்சு, ஆனா அந்த பெயர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு அப்படிப்பட்ட பெயர் சொல்லி, ஆமென். அது ஒரு ப்ராஃபிட்டோட லாங்குவேஜ், தீர்க்கதரிசிகளின் மொழி அது. யாக்கோவே அப்படி சொல்லும் போது இஸ்ரவேலர் கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நெஞ்சில குத்தும். எப்ராஹிமே அப்படி சொல்லும் போது கிருபையில வாழ்கிறவர், கிருபையில வாழ்ந்து கிருபையில நிக்கிறவங்களுக்கு உள்ள தட்டும். நம்ம எல்லாருமே தகுதியில வந்தவர்கள் அல்ல, கிருபையில வந்தவர்கள். சத்தமா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா வாலிப தம்பிங்க கைகளை உயர்த்தி ஹalleluya சத்தமா சொல்லுங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. தகுதிப்படி பார்த்தா மனாசே தான் வரணும். யாக்கோபு கிட்ட யோசேப்பு தன் 2 பிள்ளைகளை கொண்டு வருகிறான். ஆமென். யாக்கோபின் வலது கை கீழே மனாசேயும் இடது கை கீழே எப்ராஹிமை கொண்டு நிறுத்தும் போது யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், வலது கையை மனாசே மேல வைப்பதற்கு பதிலாக எப்ராஹிம் மேலையும் இடது கையை மனாசே மேலே வைக்கிறான். இந்த கை எப்படி, இந்த வலது கை எப்படி எப்ராஹிம் மேல் வந்தது அப்படின்னு கேட்டா, எப்ராஹிம் கேட்டா சொல்லுவான், அது கிராஸ்னால வந்தது அப்படிமா. ஆமா, தகுதிப்படி பார்த்தா பிளெஸ்ஸிங் மனாசே மேல விழணும். ஆனா மனாசே மேல விழ வேண்டியது அது சிலுவையினால, கிராஸ்னால யார் மேல விழுந்தது அப்படின்னா எப்ராஹிம் மேல வந்தது. எனவேதான் எப்ராஹிம் மிகவும் அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. எப்ராஹிம் எந்த பிள்ளையா? இங்க கவனிச்சிட்டு இருக்கணும். நான் கொஸ்டின் கேட்பேன். ஆமா, இப்போ காமனா கேட்டேன். இனி பர்சனலா கேட்பேன், தனித்தனியா கேட்பேன், எழுப்பி விட்டு கேட்பேன். ஆமா, எப்ராஹிம் எப்படிப்பட்ட பிள்ளை? கரெக்டா சொல்லுங்க. அருமையான பிள்ளை, பிரியமான, எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலேயே மிக மிக ஆபத்தான நிலை என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு அகைன்ஸ்ட் ஆகிறது. ஒருத்தங்களுக்கு ஆண்டவர் அகைன்ஸ்ட் ஆயிட்டார்னா, எதிராயிட்டார்னா, அவங்க 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 பாடு இருக்குல்ல, அவங்க அவங்க வாழ்க்கை இருக்குல்ல, அவ்வளவு ஆபத்தான நிலையை நோக்கி போயிடும். அருமையான குமாரன்,
பிரியமான பிள்ளை என்று சொல்லப்பட்டவனுக்கு எதிராக கர்த்தர். அப்ப அருமையான பிள்ளைதான், பிரியமான பிள்ளைதான். ஆனா நமக்கு எதிராக, நமக்கு அகைன்ஸ்டா ஆண்டவர் மாறிடக்கூடாது. இதுலதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு 40-45 மினிட்ஸ் நம்ம ஒரு செர்மன் கேட்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து இருக்கிறீங்க, 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அதுல இருந்து நீங்க இருக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, படிச்சு முடிச்சவங்க இருக்கிறீங்க, வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, என்ன வேலை பார்க்கணும்னு தெரியாம இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. உங்க லைஃப்ல யாரு உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தாவீது சொல்றார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே, நான் ஆமேன், ஒரு 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 டீமே எனக்கு அகேன்ஸ்டா எழும்புனா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா கர்த்தர் என் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால், ஆண்டவர் மட்டும் என் பக்கத்தில் எனக்கு ஃபேவரா இல்லாமல் இருந்திருந்தால், தாவீது சொல்றாரு, அவர் ஆபத்து நாளில் எனக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? அனுகூலமான துணையா இருக்கிறார். இந்த சத்தத்தை வாலிபர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்த்துதான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? என்ன அப்படின்னா, நான் அருமையான பிள்ளைதான், நான் பிரியமான பிள்ளைதான், ஆனா எனக்கு அகெயின்ஸ்டா கர்த்தர் மாறாதபடிக்கு நான் என்னை காத்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். தேவன் ஒருத்தங்களுக்கு விரோதமாய் மாறிட்டார் அப்படின்னா அவங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. தேவன் ஒருத்தங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார்னா அவங்களை யாராலும் தொட முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். தேவன் ஒருத்தங்களுக்கு அகெயின்ஸ்டா மாறிட்டாருன்னா அவங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. தேவன் ஒருத்தங்களுக்கு அனுகூலமாய் நின்னுட்டாருன்னா அவங்களை யாராலும் தொட முடியாது. இந்த யூத் மீட்டிங்ல பேசுவதற்காக ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இதுதான். என் அருமையான பிள்ளைக்கு நான் எதிராய் மாறாத படிக்க. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமாம், என்னைக்குமே இதை மனசுல வச்சுக்க. நான் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, அதனால நான் என்ன பண்ணாலும் என்னை அப்படியே விட்டுருவார், என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள எவ்விதத்திலும் விதைக்காதபடிக்கு, காணப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் இந்த வசனம். ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல். ஆமென். அப்படி எப்ராஹிம் செய்த கிரியைகள் என்ன? எப்ராஹிமின் பாவங்கள் என்ன? ஒரு 5 காரியத்தை சொல்லுகிறேன். எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்களாம் பைபிள் எடுத்துக்கோங்க, நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. யூத் மீட்டிங் வரும்போது நீங்க பைபிள், நோட்டு, பென்னு எல்லாம் கொண்டு வரணும். ஓகே, சரி. நீங்க இப்ப கவனிங்க. ஒருவேளை நீங்க பைபிள் எடுத்துட்டு வரலன்னா கவனிங்க. ஓகே, எப்ராஹிமின் பாவங்கள் என்ன? 1, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாசிக்கிறேன். எப்ராஹிமை நான் அறிவேன். ஐ நோ எப்ராஹிம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இதுல உங்க பாதி பேருக்கு பேர் உண்மையிலே தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருத்தர் அருமையான குமாரன், பிரியமான பிள்ளைன்னு சொல்றாருல, அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் ஒன்ன, தெரியும் ஒன்னா இன்னாருடைய பையன். அப்படி அல்ல. உன்னுடைய அக்கு வேறு, ஆணி வேறு தெரியும். ஐ நோ எப்ராஹிம். எனக்கு தெரியும் அவன் யாருன்னு எனக்கு தெரியும். எப்ராஹிமை நான் அறிவேன். நம்ம யாரு, நம்முடைய அந்தரங்கம் என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செஞ்சோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்,
நாளைக்கு என்ன செய்ய போறோம், நம்ம எந்த ட்ராக்கை தெரிந்தெடுக்க போறோம். ஐ நோ எப்ராயிம், எனக்கு எப்ராயிமே தெரியும். அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேல் எனக்கு மறைவானது அல்ல. எப்ராயிமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. 4வது வசனத்தை பாருங்கள், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். அதாவது கரெக்ஷன்ஸை விரும்பாதவன் எப்ராயிம். ஏன் கர்த்தர் எப்ராயிமுக்கு விரோதமாய் மாறினார் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணாத யாருங்க உண்டு? தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்புல இருந்து அந்த தப்பை திருத்தி கொள்ளவோ அல்லது இந்த தப்புல இருந்து வெளியே வரவோ மனமில்லாமல் ஒருவன் காணப்படும் போது கர்த்தர் அவனுக்கு விரோதமாக மாறுகிறார். எனக்கு இந்த எப்ராயிமை தெரியும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று எப்ராயிம் கேட்கும் போது கர்த்தர் சொல்ற, நான் மன்னிக்கிறேன், ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரியும் எப்ராயிமே, நீ யாரு தெரியுமா? கரெக்ஷனை விரும்பாதவன். ஏன் கர்த்தரிடத்தில் என்னால போக முடியல? எந்த காரியம் தடையா இருக்கிறது? அந்த காரியத்தை கொஞ்சம் மாற்றுவோம், அந்த காரியத்தை கொஞ்சம் சரி பண்ணுவோம் என்று கொஞ்சம் கூட உணர்வில்லாதவன் தான் யார் தெரியுமா? எப்ராயிம். அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. தம்பி தங்கச்சிங்க நல்லா கவனிக்கணும். ஆமென். என்னால என்னை திருத்த முடியலைன்னா எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வேற. அது சாதாரண ஸ்பிரிட்ல ரொம்ப ஒஸ்ட். இந்த நாளிலே இந்த காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆவியானவர் இப்படி ஒரு யூத் மீட்டிங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறார். தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணாத யாருமே கிடையாது. அந்த தப்பை நம்மளால மாற்ற முடிஞ்சுதா அல்லது திருத்த முடிஞ்சுதா அல்லது அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சுதா? ஒரே தப்பை ரிப்பீட்டடா நம்ம பண்ணிட்டே இருக்கிறோமா? இல்ல இப்படி ஒரு தப்பு பண்ண அதுல இருந்து அதை நான் மாத்திக்கிட்டேன், இப்போ இதை இப்படி நான் செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ நான் அதை மாத்திக்கிட்டேன், இப்படி மாத்திக்கிட்டேன்னு சொல்றது மாதிரி நமக்கு ஒரு சாட்சி இருக்குதா? விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ. நீதிமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் விழுந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இங்க பாருங்க, எல்லாம் இங்க பார்த்துட்டு இருக்க. விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எழும்புவான். அவன் எழும்புவான். விழுந்துட்டான், ஐயோ நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான். இல்ல, நீதிமானுடைய அடையாளமே அவன் எழும்புவான். சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், இனி நான் அதை பண்ணிடக்கூடாது, எழும்பிடணும், அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடணும், அந்த காரியத்தை உதறி போட்டுறணும். இதான் ஒரு நீதிமானுடைய அடையாளம். ஆனால் ஒரு அடிமை என்பவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் எப்பொழுதுமே அதற்குள்ளே கிடக்கிறான். அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் கேட்கிறார், இஸ்ரவேல் வீட்டில் பிறந்த அடிமையோ அவன் 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 என்றென்றைக்கும் இப்படி இருப்பானோ? விழுந்தவன் எழும்புகிறதில். எத்தனையோ பேர் தப்பு பண்றாங்க, அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா எப்ராயிமே, நீ இன்னும் உன்னை மாத்திக்கவே இல்லை. எத்தனை வார்னிங் உனக்கு கொடுக்கப்பட்டது, எத்தனை முறை அன்பாய் பேசியிருக்கிறார், எத்தனை முறை ஆலோசனை தந்திருக்கிறார், எத்தனை முறை சபையிலே வந்து உட்காரும் போது செய்தி வேளையில நீங்க பைபிள் எடுத்து பார்க்கும் போது வசனத்தின் மூலமா எத்தனை விதங்கள்ல சில பனிஷ்மெண்ட்டை கூட ஆண்டவர் தந்து, ஆமேன், இதுல இருந்து வெளியே வருவதற்கு வான் பண்ணி இருக்கிறார். அப்படி இருந்தும் தங்கள் கிரியைகளை சீர்திருத்தாத படிக்கு எப்ராயிமின் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? வேசித்தன ஆவி உள்ளே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவை ஆமென் விட்டு விடுகிற ஒரு நிலை. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டெய்லி பைபிள் படிச்சு ஜெபம் பண்றவங்க மட்டும் கை தூக்குங்க. டெய்லி பைபிள் படிச்சு யாரையும் பார்க்க கூடாது. நீங்க நல்ல கை தூக்குங்க. நல்ல கை. டெய்லி நான் பைபிள் படிச்சு ஜெபம் பண்றேன் அப்படி சொல்றவங்க எல்லாம் நல்ல கை தூக்குங்க. ஓகே, அப்படியே கையை கீழே போடுங்க. இவ கை தூக்காத பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். நம்ம அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீடு போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சத்துரு ஈஸியா பிடிச்சிருவோம். பட்டயமும் ஆமென் கவசமும் ஷீல்டும் வெப்பனும் இல்லாம நம்ம யுத்த களத்தில் நிற்கிறோம்.
இப்போ நமக்கு நம்மளை சுற்றி நம்மளை கவர் பண்ணுறாங்க. யாரெல்லாம் கவர் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, சர்ச் இருக்குது. இப்படி நம்மளை சுற்றி நிறைய பேர் கவர் பண்ணுறாங்க. அதனால நமக்கு அது தெரியல. நாளைக்கு வளரும்போது இந்த கவரிங் இருக்குல்ல, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இது விலகும் போது நீங்கள் தனியாக நிற்பீங்க. அந்த டைமில் சத்ருவானவன் தொடுக்கிற ஆயுதங்கள் எப்படி நம்மை தாக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்ம கையில் பட்டயமும் நம்ம கையில் கேடயமும் இல்லாமல் சத்ருவை எதிர்கொள்ளவே முடியாது. ஒரு எதிரி கிட்ட பட்டயமும் கேடயம் இல்லை என்கிற ஒரு மேட்டர் மட்டும் சத்ருவுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அவன் முதல்ல அட்டாக் பண்றதுல தீவிரம் காண்பிப்பான். உங்க லைஃப்ல டெய்லி கர்த்தர் எனக்கு அகென்ஸ்டா மாறிடவே கூடாது. கர்த்தர் எனக்கு அகென்ஸ்டா மாறிட்டார்னா, சபையே எனக்கு அனுகூலமா நின்னாலும் நோ யூஸ், குடும்பம் எனக்கு அனுகூலமா நின்னாலும் நோ யூஸ், ஊரை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அகென்ஸ்டா மாறாது இருக்கணும்னா நான் என்ன செய்யணுமா? என் கிரியைகளை சீர்திருத்தணும். ஆமே, நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்முடைய அந்தரங்கம் நமக்கு நன்றாய் தெரியும். எந்தெந்த கிரியைகள் நம்மில் அருவருப்பானதா இருக்கிறது. சரி, சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்பட்டுட்டு அதை திருத்துறதுக்கு என்ன பண்ணணும், அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நாம மேக்சிமம் அதை மறைக்க தான் பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. நம்ம மறைக்க பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, தன் பாவங்களை, சத்தமா சொல்லுங்க, மறைக்கிறவன் அவன் எதை அடைய மாட்டானா? வாழ்வடைய மாட்டான். அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஃபியூச்சரே கிடையாதான். அவனுக்கு ஃபியூச்சர் கிடையாது. நம்ம நினைக்கலாம், எங்க அப்பா சம்பாதிக்கிறாங்க, அம்மா சம்பாதிக்கிறாங்க. சி, அவர் தர்றதுதான் ஃபியூச்சர். கர்த்தர் தர்றதுதான் ஃபியூச்சர். என்ன உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், என்ன இருக்கலாம், ஆண்டவர் தந்தாதான் ஃபியூச்சரே. இல்லைன்னா ஃபியூச்சரே கிடையாது. தன் பாவங்களை மறைக்கிறவன். நம்ம ஒரு தப்பு பண்ண என்ன பண்றோம் அப்படின்னா, திருத்த பார்க்கறத விட மறைக்க பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் மறைக்க பார்த்தாங்க, திருத்த பார்க்கல. ஆண்டவருக்கு கோபத்து, ஆண்டவர் இறங்கி வந்தது எவ்வளவு கிருபையை இறங்கி வராரு பாருங்க. அவங்க தப்பு பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தோட்டத்தில் இறங்கி வந்ததும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? தங்களை திருத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். அவங்க திருத்துறதை விட மறைக்க பார்த்தாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு மறைக்கிறது. ஆமே, இந்த அனனியா சப்புரால் அடிபட்டு சாவாங்க பைபிள்ல. அவங்க காணிக்கையை வஞ்சித்தது மட்டுமா அவங்களுடைய, அவங்க பண்ண தப்புலாம் என்ன? உண்மையிலே தசமபாகம் அப்படி வஞ்சித்தா கர்த்தர் அடிப்பாருன்னா, நம்ம சர்ச்சில் எல்லா சர்ச்சில் எல்லா வாரம் என்னதான் நடக்கும்? அடக்காராதனை தான் நடக்கும். இத்தனைக்கும் அவங்க பாதிக்கு பாதியாவது கொண்டு வராங்க. இங்க அது மேட்டர் இல்லை. இங்க ஆண்டவருக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் மறைச்சது. மறைக்கிறாங்க தெரியுமா? ஆபேல கொன்னுட்டான் காயின். ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்க? இவன் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு கோபத்தில் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அது வேற, இவன் மறைக்கிறான். ஆண்டவர் ஒன்னு கேட்கிறாருன்னா தெரியாம கேட்கல, தெரிஞ்சு கேட்கிறார். தெரிஞ்சு கேட்கும் போது நம்ம அதை மறைக்கிறோம்னு வைங்க, மறைச்சிட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான். யாபோகாட்டின் கரையில யாக்கோபு ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவன் தன்னை மறைக்கல. இதே யாக்கோபு ஈசாக்கு முன்னாடி ஈசாக்கு கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படி கேட்கும் போது யாக்கோபு என்ன சொல்லுவாரு? ஏசா அப்படிம்பார். இதே கேள்வி ஆண்டவர் இப்ப மட்டும் யாக்கோபு நான் ஏசான்னு சொல்லி இருந்தான்னு வைங்கள, அன்னையோட முடிஞ்சு யாக்கோபு கதை. அந்த யாபோகாட்டின் கரையில கதை முடிஞ்சு. அவன் மறைக்கல, நான் யாக்கோபு. அன்பு தம்பி தங்கச்சி, நம்ம நிறைய மறைக்கிறோம். பேரண்ட்ஸ்ட மறைக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட மறைக்கிறோம், பாஸ்டர்ட்ட மறைக்கிறோம். ஆமே, யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், ஈஸியா மறைக்கலாம். ஆமே, இப்படி சர்ச்சில் மெசேஜ் நடக்கும்போது பைபிளை வச்சு உள்ள போனை வச்சு க்ளோரி சொல்லிட்டு இருப்போம். எத்தனை பேர்? ஆமே, என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் அவருக்கு மறைவானது அல்ல.
ஐ நோ எப்ராயிம், எனக்கு எப்ராயிமை தெரியும். ஆமென். See, கர்த்தர் எனக்கு அகேன்ஸ்டா மாறக்கூடாதுன்னு நான் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் என் கிரியைகளை சீர்படுத்தணும். சீர்படுத்த என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நான் என்னை மறைக்க கூடாது. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ரலபதனர கடர பலரே சதனரா நீ ஹalleluya. ஆமென். தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவர் கூட மறைச்சிடாத. ஆண்டவர்கிட்ட சொல்ல. இவன் என்ன பண்றான் பாருங்க. தன் கிரியைகளை திருத்துவதற்கு பதில் ஓசியா 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்ச்செல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணுவாங்க. ஆடுகளோடும் மாடுகளோடும் போவாங்கன்னா பலி செலுத்துறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவன் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணா எல்லாம் சால்வ் ஆயிரும். யூத் மீட்டிங்ல போய் உக்காந்தா சரியாயிரும். ஆமென். வீட்டில் பிரச்சனை, வீட்டை சால்வ் பண்ணணும்னா யூத் மீட்டிங்ல போனா போதும். பரவாயில்ல, என் பிள்ளை எங்க போயிட்டா? யூத் மீட்டிங் போயிட்டா. யூத் மீட்டிங் போய் உக்காந்தா, ஆமாம், கொஞ்சம் காணிக்கையை கொண்டு கொடுத்தா, கொஞ்சம் சர்ச்சில் மேலே கீழே ஏறி இறங்கி 2 வேலை செஞ்சா எல்லாம் சரியாயிரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் என் கிரியே சரி பண்ணாம நான் என்ன பண்ணாலும் வேதம் சொல்லுகிறது அவரை காணவே மாட்டார்கள், அவரை பார்க்கவே முடியாதாம். அவர் அவர்களை விட்டு விலகினார். கிரியை சரி பண்ண நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம நம்மளை மறைக்க கூடாது. எந்த காரியத்தை உங்களால சரி பண்ண முடியல, அதை ஓப்பனா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என் வாழ்க்கையில ஆமென் சில கட்டத்தை தாண்ட முடியாதுங்கிற நிலைமை வரும்போது ஆவியானவர் கட்டு தந்தது அதுதான். ஓப்பன் ஆண்டவர், இதை என்னால முடியலப்பா அப்படி சொல்லி விட்டு கொடுக்கும் போது எப்படி யாப்போக்காற்றின் கரையில கர்த்தருடைய கரம் வந்து தொட்டதோ அதுபோல கர்த்தருடைய ஒவ்வொரு தொழுதலிலும் ஒவ்வொரு ஜெயத்தை உணர முடிந்தது. இந்த மாலை வேளையில உன்னை திருத்துவதற்கு, சீர்திருத்துவதற்கு நீ உண்மையா உன்னை ஒப்பு கொடுப்பேனா விட முடியாத காரியத்தை இன்றே கர்த்தர் விட வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறைச்சிராதீங்க. ஆமென். எல்லார்ட்டையும் மறைக்கிறது போல ஆண்டவர்கிட்ட மறைச்சிட்டு சும்மா ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுக்காதீங்க. அது அர்த்தம் ஃபுல்லா மறைச்சிட்டு ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர்னு சத்தத்தை உயர்த்தி பாடி எல்லாம் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. அவர் போயிடுவாராம். ஆடு மாடுகளோடு வருவார்களாம், அவர் அவர்களை விட்டு விலகினார் இருக்கு. அப்படிப்பட்டவங்க ஆராதிக்க தொடங்கும் போதே ஓடிடுவார். ஐயோ வேண்டாப்பா, தேவையில்லை. இந்த காயினை மாதிரி ஆராதிக்க முடியுமா? ஆனா காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லையே. அவனுடைய கிரியைகள் பொல்லாது. அந்த பொல்லாப்பு கிரியையிலே மோசமானது என்ன தெரியுமா? மறைக்கிறது. எங்க உன் சகோதரன், ஆண்டவரே நான் கொன்னுட்டேன், ஆண்டவரே நான் இப்படி ஒரு கோபத்துல பண்ணிட்டேன் ஆண்டவரே, அது வேற. நான் என்ன அவனுக்கு காவலாளியா? ஆமென். ஜீசஸ். கேயாசின்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க, நாகமான் குஷ்டரோகி. அவனுக்கு சுகம் கிடைச்சாச்சு. அந்த நாகமான் என்ன பண்றான் அப்படின்னா,
எலிசா கிட்ட ஆஃபரிங் எல்லாம் கொண்டு கொடுக்கும்போது எலிசா சொல்றார், வேண்டாம்பா, அதை நீ வச்சுக்கோ, நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. இந்த கேயாசி என்ன பண்றான், எலிசாவுக்கு தெரியாம நேர போய் நாகமான் கொண்டு வந்ததெல்லாம் அப்படி எலிசா கேட்க சொன்னாரு அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டான். வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாதது போல எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். வந்து நிற்கும் போது எலிசா கேட்குறான், எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா, தெரியாம போயிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு, தேவை இருந்துச்சு, அதனால போய் வாங்கிட்டேன் சொல்லியிருந்தா அது வேற. நான் இங்கே தான் இருந்தேன் ஆண்டவரே, இது உமக்கு தெரியாதா அப்படி சொல்லும் போதே என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படிம்பாரு. எப்படிங்க இருக்கும், நீங்க போறீங்க அந்த ரங்கத்துல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, நீங்க வேகமா போறீங்க, உங்களுக்கு தெரியல, உங்க கூட கர்த்தர் அப்படி வேகமா வராரு, ஜஸ்ட் வா, ஸ்பீடா வா, இதான் வேகம் உனக்கு வா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ ஜஸ்டின் வந்து வீட்டுக்கு போறாப்புல, மீட்டிங் முடிச்சுட்டு, எக்ஸாம்பிள் மீட்டிங், அவருக்கு தெரியல, இப்போ நான் அவ கூட வேகமா இப்படி போயிட்டே இருக்கிறேன், நான் பின்னாடி நிற்கிறதே தெரியல. ஐயோ, அங்க உள்ள போய் இருந்துட்டு யாரையோ திட்டுறான்னு வைங்களேன், திட்டிட்டு இப்படி திரும்பி பார்த்தா நான் நிற்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்றான், பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தா நான் நிற்கிறேன். எப்படி இருக்கும்? இப்படிதான் அவர் நம்ம கூட வரார். நான் பண்றத என் பெற்றோர் பாத்திரக்கூடாது, நான் பண்றத என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரக்கூடாது, நான் பண்றத என் பிரதர்ஸ் பாத்திரக்கூடாது, எல்லாருக்கும் மறைச்சிட்ட. இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. ஆமென். இன்னைக்கு இந்த மாலையில உங்களை எல்லாம் ஆண்டவர் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். அவர் உங்களுக்காக இன்ஸ்ட் அல்ல, அவர் உங்களுக்காக நிற்கிறார் என்பதை நீங்க அறியணும், நீங்க உணரணும். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். நீங்க மட்டும் ரெடினா, நீங்க ரெடினா என்ன செய்யணும்? அந்த ரங்கத்துல ஒண்ணு மறைச்சு வச்சிருக்க பாரு, அதை அவர்கிட்ட சொல்லு, இது வேண்டாம்ப்பா, ஆமே இது வேண்டாண்டவரே, நான் இந்த கிரியைகளை சீர்படுத்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். இரண்டாவதாக எப்ராஹிம் செய்த அடுத்த செயல் ஓசியா 5:13 பாருங்கள். எப்ராஹிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது, காயத்தை கண்டபோதுனா அவன் ஒரு நெருக்கத்துக்குள்ள போயிட்டான். உடனே என்ன பண்றான் பாருங்க, எப்ராஹிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினா, ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற். அதாவது எப்ராஹிம் பண்ண அடுத்த காரியம் என்னன்னா, தவறான மார்க்கத்தை தெரிந்து கொண்டான், தவறான வழி. அவன் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அகப்பட்டான். இன்னைக்குள்ள வாலிபர்களில் அநேகரை பார்த்தீங்கன்னா, ஒரு நெருக்கம், ஒரு வேதனை, ஒரு காயம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலே ஒரு தவறான பாதையை தெரிந்தெடுக்கிறாங்க. அதுல அநேகர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க நிறைய பிள்ளை. ஏன்னா ஒரே ஃபீலிங்கா, என்ன ஃபீலிங், அவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறான், இவன் என்ன பார்த்து முறைச்சான், மூக்கிலே குத்தணும், பயங்கர ஃபீலிங், உடனே அவ்வளவுதான். இது வேட்டிக்கையா இருந்தாலும் தவறான மார்க்கத்தை தெரிந்தது. இந்த தவறான மார்க்கத்தை தெரிந்தெடுக்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? மார்க்கு குறைஞ்சிருப்போம், ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிட்டு வாங்க, வீட்டில் காட்டினா அடி, சைன் வாங்கலைன்னா ஸ்கூல்ல அடி. என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி?
கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. தெரியும் அடுத்து என்ன ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி? கடன் வாங்கி பல்லு வச்சு சிரிக்கிறோம் இல்ல. இது நமக்கு இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இருக்கோம். இங்க என்ன ஆரம்பிக்குது. ஆமே. அப்ப அந்த இடத்துல நமக்கு சைன் போட்டு தரதுக்கு ஆள் உண்டா இல்லையா? உண்டு. ஆனா அந்த இடத்துல நாமளே சைன் போடுறோம்னா நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஆள் இல்லைன்னு தானே சொல்றோம். நம்முடைய செயல் என்ன காட்டுது? இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். எங்க அப்பா சைனை நானே போடுறேன்னா இந்த செயல் என்ன காட்டுது தெரியுமா? எனக்கு அப்பா இல்லைன்னு காட்டுது. இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். நம்ம விளையாட்டுக்கு பண்ற பல காரியங்கள் ஃபியூச்சர்ல இதெல்லாம் தான் பெருசாகுது. எங்க அப்பா சைனை நான் போடுறேன்னா என்கிட்ட கேட்டா சொல்லும் எனக்கு அப்பா இருக்கிறாங்க, ஆனா என் செயல் சொல்லும் எனக்கு அப்பா இல்லைன்னு. எங்க அம்மா சைனை நானே போடுறேன்னா என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் எனக்கு அம்மா இருக்கிறாங்க, பட் என்னுடைய கிரியை இருக்கிறது அல்லவா அது சொல்லும் எனக்கு அம்மா கிடையாதுன்னு. இப்படிதான் நம்முடைய கிரியைகள் தேவனை மறுதலிக்கிறது. வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு நெருக்கம் வந்துட்டு, சகாயர் யார்? கர்த்தர் அல்லவா. குறுக்கு வழி, மாற்று வழி. ஒருத்தர் இருக்கிறார், இப்ப எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, ஆனா ஒரு சைன் வேணும். எனக்கு யாருமே இல்லை, ஒரு சைன் வேணும். நான் போட்டு கொடுக்கறதுல அது ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு ஆள் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார், எனக்கு ஒரு பிரச்சனையே ஹீல் பண்றதுக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார். அப்படி இருந்தும் நான் அவரை தேடாமல் வேற வழியை தேடி, மனசு சரியில்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு எங்கேயோ ஓடுறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காலைல ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படி ஸ்கூல் முடிகிறது வரை எங்கேயாவது போய் உக்காந்து இருக்கிறது, திரும்பி வர்றது, இதெல்லாம் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆபத்துல போய் மாட்ட வைத்து விடும். பெரிய ஒரு ஆபத்துல போய் எப்ராஹிம் தன் வியாதியையும் சரி, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு, ஒரு காயம் வந்துட்டு, அல்லது ஏதோ ஒண்ணுல மாட்டிட்டோம், ஒரு வேதனையான சூழ்நிலை வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்ல ஒரு வாலிப பிள்ளை வந்து ஒரு நாள் பார்க்க வந்திருந்தான். அவளுக்கு அந்த ப்ரெஷர், அதாவது அவளுக்கு இருந்த சூழ்நிலையை நான் சொல்லவில்லை, ஒருவேளை இது ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கலாம், அதனால சிச்சுவேஷன் ஒரு பேர் ஒண்ணுமே சொல்லலை. பட் அவளுக்கு இருக்கிற கண்டிஷன்ல அவள் சூசைட் பண்ண வேண்டும் என்கிற நிலையில இப்படி இருக்கும்போது தான் விசிட்டர்ஸ் டைம்ல ஒரு நாள் கூட்டிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவகிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், இவன் ஒரே ஒரு மாசம் கழிச்சு சாவுமா? ஒரு மாசம் எப்போ? நான் இப்போ சாவேன், இப்போ நான் ஒரே ஒரு மாசம் கழிச்சு சாவு. ஒரு மாசம் நீ யார்கிட்ட பேசினேன், இந்த ஃப்ரெண்டு என்ன ஏமாத்திட்டாங்க, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, அதனால எனக்கு காயம் வலி தாங்க முடியல, நான் சாக போறேன் பாஸ்டர், நான் சாக போறேன். சரி, நீ சாகுற ஒரு 1 month கழிச்சு சாகு, ஒரு 1 month பொறுத்துக்கோ. நீ அவரை கொஞ்சம் ஃப்ரெண்டா வச்சு ஒரு மாசம் பேசு. அவராலே உனக்கு காயம் வந்துட்டுன்னா ஆல் தி பெஸ்ட். எனக்கு அந்த பிள்ளை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க பிள்ளை, படிச்சு முடிச்சாச்சு, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறான், இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான், ஆண்டவரை தேடுறதுல. எல்லா வேதனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் ஜீசஸ் மட்டும்தான். நீ ஜீசஸை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்தெடுக்கிற மார்க்கத்துக்கு நேராக போயிட்டேன்னா உன் பெற்றோர் நாளைக்கு அனுகூலமா இருந்தாலும் கர்த்தர் அகேன்ஸ்ட் ஆயிடுவார். கர்த்தர் அகேன்ஸ்ட் ஆயிட்டா பெற்றோரால கண்ணீர் வடிக்க தான் முடியுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்சலோம் கதை, தாவீதால அழ மட்டும்தான் முடிஞ்சதே தவிர
அப்சலோமை தாவீதால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, பாதுகாக்க முடியல. ஒரு தேசத்தையே பாதுகாத்தவன் தாவீது, ஒரு தேசத்தையே பாதுகாத்தவன். ஆனா தன்னுடைய ஒரு மகனை தாவீதால பாதுகாக்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு எதிராய் மாறிவிட்டார். அப்சலோமுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் அவன் கிரியைகளை சரி பண்ணவும் இல்லை, அவன் தன் தகப்பனிடத்தில் வரவும் இல்லை, தன் தகப்பனுடைய தேவனை தேடவும் இல்லை. ஆமென். தவறான மார்க்கத்தை ஒரு நாளும் தெரிந்தெடுக்காத தம்பி, தெரிந்தெடுக்காத தங்கச்சி இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில மதிப்பே என்ன தெரியுமா? அவங்க கிளாஸ் கட் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணணும்? கிளாஸ் கட் அடிக்கணும். அவங்க தியேட்டருக்கு போனா நம்மளும் கூட போகணும். அவங்க பண்றத நம்மளும் பண்ணுனா அந்த கூட்டத்துல நமக்கு ஒரு இடம் இருக்கும். நமக்கு அந்த கூட்டத்துல ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை திரும்ப 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 செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது ஒண்ணு வேண்டாம், நீங்க அரியர் எழுத போகும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு பய கூட வர மாட்டான். நீங்க தான் மேலையும் கீழையும் ஏறி இறங்கிட்டே இருப்பீங்க. ஆமென். தவறான பாதையை தெரிந்தெடுக்காதிருங்கள். மூன்றாவது, ஓசியா 6:4. எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மாயான பக்தி. மாயான பக்தின்னு என்ன சொல்லவா? 6 மணிக்கு மீட்டிங் முடியும் தெரியுமா? இதோட முடிஞ்சு, இதோட நமக்கு இந்த ஆண்டவருக்கு இடையே இருக்கிற கான்டாக்ட் முடிஞ்சு. அப்பாடா, இனி ஒரு மாசத்துக்கு நமக்கு என்ன மீட்டிங் கிடையாது, யூத் மீட்டிங் கிடையாது. இனி நமக்கு எப்போதான்? அடுத்த மாசம் தான். சண்டே சர்வீஸ் முடியதோட முடிஞ்சு. நிறைய பேருக்கு பைபிளை இங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்கு அதை போட்டு சுமந்துட்டு? இனி அடுத்த சண்டே தான் எப்படியும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஓபன் பண்ண போறோம். ஆனா போனை பாருங்க, கீழே கூட வைக்க மாட்டான், மடியில எப்படி சேர்த்து ஒட்டி வச்சிருப்பான். அதை வச்சுட்டு இல்ல 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 இல்ல, இந்த நம்முடைய பக்தி இந்த மேகத்தை போல இருக்கக்கூடாது. மேகங்கிறது பாருங்க, ஒரு காற்று அடிச்சாலே போயிடும். எத்தனை வாலிப பிள்ளைங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க சர்ச்சுக்குன்னு கிளம்பி வருவான், பாதி வழியில ஒரு ஃப்ரெண்டு பார்ப்பான், எங்க போற? சர்ச்சுக்கு. நான் காலைல போயாச்சுல, வா இது போயிட்டு வரும், முடிஞ்சு. சத்துரு எந்த வடிவில நம்ம இழுத்துட்டு போவான்னு தெரியாது. எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். நான் பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறேன். ஒரு யூத் மீட்டிங்ல பேசிட்டே இருக்கும்போது திடீரென்று நான் பேசி கொண்டிருந்த இடத்துல பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு வாலிபன் மரித்து போகிறான். அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த யூத் லீடர் என்கிட்ட அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அண்ணே, இங்க வந்துட்டு இருந்த தம்பினே நம்ம கொஞ்ச நாளாவே யூத் மீட்டிங்லாம் எல்லா மீட்டிங்லும் அட்டன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு 2-3 மந்த்ஸாவே டோட்டலா வெளியே போயிட்டான். இந்த யூத் மீட்டிங்கை நாங்க கூப்பிட்டோன்னே, நீங்க வரீங்க வாங்க, அவன் சிரிச்சுட்டே நக்கலா சிரிச்சுட்டு போனான். அவன் மட்டும் ஒருவேளை இந்த யூத் மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருப்பானா, அவங்க தப்பியிருப்பான்லானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் இருந்து அழுறாங்க. என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத சம்பவம் அது. இந்த பக்தி மேகத்தை போல, அது நம்மளை எங்க அடிச்சுட்டு போகனே தெரியாது. இந்த மாயான பக்தி இருக்குல்ல, அது ரொம்ப நாள் நம்மை பாதுகாக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்கிறது வரைக்கும் நீ எனக்கு அருமையான குமாரன் தான், பிரியமான பிள்ளை தான். ஆனா இப்ப என்ன உனக்கு விரோதமா பேச வச்சுட்டே இருக்கிறியே. நான் உனக்கு விரோதமாய் பேசினது முதல் என் உள்ளம் கொதிக்குது, துடிக்குது. நீ ஏன் என்ன அப்படி பேச வைக்கிற? அதாவது பெற்றோர் சில நேரத்தில் கோபத்துல பிள்ளைங்களை அடிப்பாங்க தெரியுமா? அடிச்சுட்டு அடி வாங்கின பிள்ளைகளை விட அடிச்ச பெற்றோர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிட்டு அவங்க என்ன நினைச்சா, பிள்ளை ஏன் என்னை இப்படி அடிக்க வச்சுட்டான்,
ஃபீல் பண்ணும்போது தான் என்னை ஏன்டா அடிக்க வச்ச, என்ன சில சொல்லுவாங்க தெரியுமா, என்னை வந்து கோபப்படுத்தாத அப்படிம்பாங்க, என்னை கோபப்படுத்தாத அப்படிம்பாங்க, என்னை பெரம்பெடுக்க வைக்காத அப்படிம்பாங்க. நம்ம அப்படி வச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அன்பா சொல். பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் பைபிளை நல்லா தூக்கி காட்டுங்க. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தாங்க, எல்லாரும் பைபிள் நல்லா தூக்கி காட்டுங்க. ஓகே, அப்படி பைபிளுக்கு ஒரு கிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கிஸ் பண்ணி அப்படி ஹக் பண்ணுங்க பார்க்கலாம் பைபிளை. சூப்பர். இதை விட்டுறாதீங்க. அதுக்காக டெய்லி காலையில் எழுப்பி கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு இல்லை, நீங்க டெய்லி பைபிள் படிங்க, டெய்லி பைபிள் படிங்க. ஆமென். டெய்லி 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 டெய்லி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையாக சொல்லுவேன். இன்னையிலேருந்து நான் டெய்லி பைபிள் படித்து கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். அப்படி சொல்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். நல்ல 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 கை தூக்க. அப்படி கை தூக்குற பிள்ளைங்களா ஒரு செகண்ட் அப்படி எழுமுங்க, குயிக்காக எழுமுங்க, குயிக்காக எழுமுங்க. நான் யாரும் கம்பல் பண்ணல. டெய்லி நான் வந்து கொஞ்சம் வசனமாவது படித்து, ஒரு அதிகாரமாவது படித்து, ஒரு கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். அப்படி சொல்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படியே எழுப்பிடுங்க. செய்தி முடியலை ஓடிடாதீங்க. அப்படி கையில் பைபிள் எடுத்துட்டு அப்படியே நெஞ்சோடு சேர்த்து வச்சு உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண போகிறேன். அடுத்த வார்த்தை கிளம்பலாம். ஆமென். நீங்கள் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவர் சமூகத்தில் இருந்து. ஆமென். இல்லை அப்படிலாம் முடியாதுன்னு உட்காந்துருங்க. ஆமென். நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். டெய்லி அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி ஒரு வார்த்தை, தகப்பனே அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு மேல உங்க இரத்தத்தை விசுவாசத்தினாலே தெளித்து ஜெபிக்கிறேன். தினமும் வேதம், தினமும் ஜெபம், இது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாகட்டும், வாழ்க்கையாகட்டும், வாழ்க்கையாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்படியே உட்காருங்க. ஆமென். நான்காவதாக, இந்த எப்ராயிம் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால் 7வது அதிகாரத்தின் 8வது வசனம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். திருப்பி போடாத அப்பம் அப்படின்னா ஒரு சைடு ரொம்ப நல்லா இருக்கிறான், இன்னொரு சைடு வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறான். சில பிள்ளைங்க பாருங்க, சர்ச்சில் வந்து அவங்கள விட்டா அப்படி பார்த்த பாஸ்டரை விட ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்பாங்க சர்ச்சில். ஆமென். அப்படி கேப்ரியல் மீகாவேல் மாதிரி இருப்பாங்க. ஆனா வீட்டில் போனா லூசிபர் மாதிரி இருப்பாங்க. அப்படியே மாறி சிலருடைய ஸ்டோரி, வண்டவாளங்கள் எல்லாம் அவங்க பெற்றோர் சொல்லும் போது, நீங்க யாரு சொல்லிட்டு இருக்கிறீங்க? என் பிள்ளையதான். யாரு? இவனா இவளா? ஐயோ, சர்ச்சில் வந்து அப்படி ஃபயரா இருக்குமே. ஆமா, வீட்டில் எங்களெல்லாம் கொளுத்திட்டு இருப்பான். திருப்பி போடாத அப்போ ஒரு பக்கம் சூப்பர். சிலர் பாருங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஸ்கூல்ல போனா இது வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த கிருபையை நம்ம போக்கடிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். சிலர் பாருங்க வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் ஐயோ வேண்டவே வேண்டாம். சில சர்ச்சில் விழுந்து விழுந்து எல்லாம் செய்வாங்க. ஆனா வீட்டில் திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் ஒரு சைடு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல கேரக்டர். ஆமா. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா சில கேரக்டர் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சில ஆள் ரொம்ப நல்ல பையன் தான், இந்த ஒரு காரியம் மட்டும்தான் அப்படிம்பாங்க. ஆள் ரொம்ப நல்ல பையன், எல்லாம் யாருங்க கெட்டவங்க எல்லாம். நீங்க இல்லைன்னா இப்படி வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா? உங்களுக்குள்ள ஒரு நன்மை இருக்குல்ல, உங்களுக்குள்ள உங்களை அறியாத ஒரு தேடல் இருக்கனால தானே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஆமே, திருப்பி போடணும்ல. இன்னொரு பக்கம் நம்ம கிளியர் ஆயிரணும்ல. நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? ஒரு சைடு நல்லா தானே இருக்கிறேன், என்ன இருந்தாலும் நான் சர்ச்சுக்கெல்லாம் போக தானே செய்யறேன், நம்ம அதுல திருப்தி அடைகிறோம். இப்போ எப்ராயிமே அந்நிய ஜனங்களோட கலந்து இருக்கிறான் அப்படி சொல்லும் போது அதை புரியும்படி சொல்றேன்.
அதாவது உலக மக்கள் தேவனை அறியாத ஒரு 10 பேர் நடுவில் இந்த எப்ராஹிம் இருந்தால் இதுல யார் எப்ராஹிம்னு ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, மக்களால கண்டுபிடிக்க முடியாது. இதான் மேட்ரு. உலக மக்கள் கூட்டத்தில் இந்த எப்ராஹிம் இருப்பானா, இதுல எப்ராஹிம் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாது. அதற்கு மாறாக அந்த இரவு நேரத்துல பேதுரு ஒரு கூட்டத்துல போய் இயேசுவை காட்டி கொடுத்த இரவுல போய் உட்கார்ந்துருந்தான் பாருங்க. ஈஸியா தூக்கிட்டாங்க. நீயும் அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே அப்படி சொல்றாங்க. உன் பேச்சு காட்டி கொடுக்குது, உன் பார்வை காட்டி கொடுக்குது, உன் நடக்க காட்டி கொடுக்குது. ஆமே, நான் நினைக்கிறேன் பேதுரு அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்து பிரைஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆமே, பிரைஸ் எல்லாம் எனக்கு அவரை யாருன்னு தெரியாது, பிரைஸ் எல்லாம் அவன் உன் பேச்சு காட்டி கொடுக்குது. சி, இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தாலே சிலருக்கு முடியெல்லாம் பார்த்தா ஆள் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல, முடி பால்கனிக்கு போகுது. வரட்டு நல்லா வளர்ந்து காணாம போகும். ஆமே, என்ன கணக்குல முடி வச்சிருக்கிறாங்க. கூட்டத்துல பார்த்தா யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமே, அதாவது பாவத்துல அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்துல கொண்டு விட்டா எப்ராஹிம் தெரியாது. ஒரு வித்தியாசம் வேண்டும் அல்லவா? தேவ ஜனத்துக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம். எப்ராஹிமே உன் மேல நான் வச்ச கிருபை, அந்த வித்தியாசம். அதனாலதான் பைபிள்ல பாருங்க, முடிவெட்டுறதுல இருந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. வஸ்திரத்திலிருந்து, ஆண்டவருடைய வஸ்திரத்தை பெண்கள் தரிக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு இதுல நமக்கு இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அப்படிலாம் பைபிள்ல இருக்கான்னு கேட்போம். நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், வாதை உன் கூடாரத்தை. இதை விட்டா வேற நமக்கு ஒன்றும் தெரியாது. எக்ஸாமுக்கு முன்னாடி சங்கீதம் 121, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. எங்கேயா போனா 121, 91, 23. இதை விட்டா நமக்கு ஆமை எதுக்கு எழுதி தந்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு பிரியமானவர்களாய் தேவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்மை அலங்கரித்து கொண்டு யாரை பிரியப்படுத்த ஹல்லேலூயா. ஆமென். யாரை காட்டுற, யாரை பிரியப்படுத்துறது? அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். இந்த எப்ராஹிம தனியா நிறுத்தினா ஓரளவுக்கு சரிப்பா இவன் எப்ராஹிம் சொல்லலாம். ஆனா ஒரு அமெரிக்கன் கூட்டத்துல கொண்டு போய், பெலிஸ்தியன் கூட்டத்துல கொண்டு போய், எகிப்தியன் கூட்டத்துல கொண்டு போய் இந்த எப்ராஹிம வச்சா தெரியாது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை எங்க இருந்தாலும் வித்தியாசம் தெரியணும். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வித்தியாசம் தெரியணும். உங்க நடக்கையில வித்தியாசம் தெரியணும். நான் பெரிய அளவுல எல்லாம் படிக்க மாட்டேன். ஆனா ஒரு காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என்ன ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா, என் பசங்க கட்டடிச்சு அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கட்டடிச்சு தியேட்டருக்கு போகும்போது நான் தியேட்டருக்கு போகவே மாட்டேன். அவனுக்கு நான் இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பேசி காமெடி அடிச்சுட்டு இருப்போம். அதனால என்ன பண்ணிச்சு, சான்ஸ் எப்படியாவது வா. 11th ஸ்டாண்டர்டில் நான் வேற குரூப் போயிட்டேன். 10th வரை ஒரு பேட்ச். 11th ஸ்டாண்டர்டில் என்னை கம்பல் பண்ணானுங்க. 12th ஸ்டாண்டர்டில் என்னை கம்பலே பண்ண மாட்டானுங்க. எல்லாத்துலேயும் சேர்த்துப்பானுங்க. இந்த மாதிரி கட்டு அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறது இப்படி வரும்போது என்னை கூடவே சேர்க்க மாட்டாங்க. ஜான்சன், இது உனக்கு செட் ஆகாது, நீ கிளம்பு அப்படிமா. 1 year கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆக. அடுத்த இயர் அவனுங்களே நம்மளை வேண்டாம், இது ஜான்சன்ல வரமாட்டான். அதுக்காக நான் அப்போ பயங்கரம் ஆண்டவர்கள் அப்படிலாம் கிடையாது. எனக்கு அப்புறம் ரட்சிப்பின் அனுபவம் கூட கிடையாது. 2002 தான் ரட்சிக்கவே பட்டேன். இந்த +2 உள்ள என்ட்ராகும் போது தான் ரட்சிப்பின் அனுபவக்குள்ள வந்தேன். ஆனால் இது வேண்டாம், இதில் நான் இதில் இந்த விஷயத்தில் நான் என்ன இப்படி காட்டிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்க ஆண்டவர் வச்சாரு. ஆமென். சில காரியத்துல பாருங்க. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸு கூட தியேட்டருக்கு போனாலும் நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படிமா. நீ நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ண, நீ சர்ச்சிலே கண்ணை திறந்துட்டு இருப்ப. ஆமாம், ஜெப நேரத்துல கண்ணை திறந்துட்டு செய்தி நேரத்துல கண்ணை மூடிட்டு இருக்கிற விசேஷமான கிருபை பெற்றவர்கள். ஆமாம். இல்லை, நீ உன் அடையாளத்தை செட் பண்ணிரு, அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. கூட்டத்தில் பார்த்து யாருன்னே தெரியவே தெரியாது. ஏன்னா அந்நிய ஜனத்தோடு கலந்து இருக்கிறான். எப்ராஹிமை தனியா துண்டா தெரியணும்ல. எப்ராஹிமே யாக்கோபு கண்ணு லைட்டா தெரிஞ்சிட்டு இருக்கும் போது அல்லவா உன் மேல் அந்த கையை வச்சது. ஆமே. யோசேப்பு நினைச்சாரு யாக்கோபு கண்ணு தெரியாததுனால மாத்தி வச்சுட்டாருன்னு. அப்ப யாக்கோபு சொல்ல, அதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சுதான் நான் வச்சிருக்கிறேன். என்ன கிருபை உன் மேல ஆண்டவர் வச்சிருக்க. இப்ப உன்னை கூட்டத்துல பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இதுல எப்ராஹிம் யாருன்னு தேடிட்டு இருக்கிறா. ஆனா உன் ஆரம்பம் எப்படி தெரியுமா? எப்ராஹிமே அவருக்கு அந்த யாக்கோபுக்கு கண்ணு தெரியாத போது கூட நீ அவருக்கு தென்பட்ட. ஆனா இப்போ கண்ணை திறந்து பார்த்தா கூட உன்னை தெரியவே மாட்டேங்குது. ஆமே. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தா ஆமே, இதுல உண்மையிலே அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க, இதுல யாரு தெரியவே இல்லை. கலந்திருக்கிற எப்ராஹிம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டானா அதுல இதுல யார் எப்ராஹிம்னு கண்டே பிடிக்க முடியாது. அதான் திருப்பி போடாத அப்போ. Thank you, Holy Spirit. 5வது 4:17 எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். எப்ராஹிம் இஸ் ஜாயின்ட் டு ஐடல்ஸ். இணைந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விக்கிரகம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரகத்துக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது. அதன் அர்த்தம் என்ன? விக்கிரகம்னா என்ன? கல்லுதான். கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாதுன்னா அது என்ன இல்லை, அதுல உயிர் இல்லை. விக்கிரகம்னா என்ன? உயிரற்றது. இன்னைக்கு உயிரற்ற ஜீவனற்றவைகளோடு எப்ராஹிம் இணைந்திருக்கிறான். ஜீவனே கிடையாது. அதுல முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? மொபைல் போன். மொபைல் தேவையான்னு கேட்டா 100% தேவை. ஆனா அதுல எப்படிப்பட்ட நிலைமை ஆயிட்டுனா இணைந்திருக்கிறான். தூக்கம் வர்றது வரை போனை பார்க்கிற பழக்கம் இருக்கு. ஏன் தெரியுமா? இணைந்திருக்கிறோம். தூக்கம் வருது, ஒரு டைம் செட் பண்ணிட்டு சரி 9 மணிக்கு மேல இனி போன் எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போனை தள்ளி வச்சுட்டு போய் உங்களால உட்கார முடியுதுன்னா நீங்க சேஃப் சோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல முடியல அப்படின்னு நீங்க இணைந்து இருக்கிறீங்க. சில கேம் அடிக்ஷன் இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் இணைந்து எத்தனையோ சான்ஸ் கொடுக்கப்பட்டது. கடைசியில என்ன செய்தார் தெரியுமா? அவனை போக விடு. லெட் ஹிம் அலோன். அவனை தனியா விட்டுரு. உன்னை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தனிமைங்கிறது என்ன தெரியுமாங்க? உண்மையான தனிமை என்ன தெரியுமா? எனக்கு யாரும் இல்லைங்கிறது இல்லை, என்ன ஆண்டவர் கைவிடுறாரு தெரியுமா? இதுதான் தனிமை. ஏன்னா எப்ராஹிம் வரமாட்டேங்கிறான். வான்னா சிலதை இழுத்துட்டு தான் வரான். விக்கிரகத்தோடு இணைந்து இருக்கிறான். சில துர்க்கிரியைகள், சில அந்தகார கிரியைகள், சில அந்தரங்க பாவங்கள், சில காரியத்தை விடவே மாட்டேங்கிறான். அவன் இணைந்திருக்கிறான். சில ஆசைகள் விட மாட்டேங்கிறான். பொருள் ஆசை என்ன, விக்கிரக ஆராதனை ஆசைகளை விட மாட்டேங்கிறான். இணைந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லி பார்க்கிறார், வா 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 வான்னு இழுத்து பார்க்கிறார். வரும்போது இதையும் கூட்டிட்டு தான் வரான். Let him alone. அப்படி விட்டார். யார தெரியுமா? லோத்தின் மனைவியை அப்படி விட்டார். கையை பிடிச்சு வெளியே இழுத்து பார்க்கிறாரு. லோத்தையும் லோத்தின் மனைவியையும் லோத்தின் 2 பிள்ளைகளையும். லோத்துக்கு என்ன கிருபை பாராட்டப்பட்டதோ அதே கிருபை லோத்தின் மனைவிக்கு பாராட்டப்பட்டது. லோத்து எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரான். ஆனா லோத்தின் மனைவி திரும்புறா. ஏன்னா விக்கிரகங்களோடு இணைந்து இருக்கிற சில காரியத்தை விட மனசு இல்ல. விட முடியலைங்கிறது 2வது. விட மனசு இல்ல. விட முடியலன்னா வெளியே வர முடியல. இவ லோத்துக்கு விட முடியல. லோத்துக்கும் லோத்தின் மனைவிக்கு வித்தியாசம் என்னன்னா, லோத்து தாமதித்தான். ஏன்னா விட முடியல. அவனுக்கு விடணும்னு ஆசை, விட முடியல. கர்த்தர் கிருபையாய் வெளியே கொண்டு வரார். லோத்தின் மனைவியும் வெளியே கொண்டு வரார். ஆனா அவளுக்கு விட மனசு இல்ல. அதனால அவ அப்படி திரும்பி பார்க்கிறான். 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரே, நான் விடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு விட முடியலன்னா கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்.
ஆனா எனக்கு விட மனசில்லைன்னு சொல்றேன் தெரியுமா, அந்த இடத்துலதான் அவனை விட்டுரு. ஓ ஜீசஸ், அவனை விட்டுரு, முடிஞ்சு. அதாவது சோதோமுக்குள்ள இரக்கம் பெற்றவளுக்கு சோதோமுக்கு வெளியே ஒரு கடுகு அளவு இரக்கம் கூட கிடைக்கல. அப்படியே உப்பு தூணாயிட்டான், அப்படியே உப்பு தூணாயிட்டான், மொத்தத்துல போச்சு. சரி, ஆண்டவர் அடிச்சு அவ கொஞ்சம் படுக்கையில் ஆகி ஒரு மாசம் வியாதி இல்ல, ஒரே அடி விட்டுட்டார்னாலே முடிஞ்சு. எத்தனை தருணம், எத்தனை முறை ஆண்டவர் இழுக்கிறார் தெரியுமா. விட முடியல, நான் விடலங்கிறது வேற, எனக்கு விட மனசு இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. விட முடியல, அது என் பலவீனம். விட மனசு இல்ல, அது என் ஆசை. விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். யாக்கோபு ரொம்ப நேசித்த ஒருவள் உண்டு, ராகேல். யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு புறப்படும் போது ராகேல் என்ன செய்கிறாள் என்றால், வீட்டில இருந்து ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு வரா. இந்த விக்கிரகம் அப்படிங்கிறது, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொன்னேன், அது ஆசை, இம்மைக்குரிய ஆசை. அந்தந்த பருவத்துல ஒவ்வொரு ஆசைகள் இளம். அந்த ஆசை நம்ம உலக சிநேகத்துக்குள்ள, உலகத்துக்கு அடுத்த காரியத்துல கொண்டு போகணும்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் அதை விடு. அதான் பவுல் சொல்ற, எங்கள் ஆசைகளை எல்லாம் நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டோம். எங்கள் ஆசை இச்சைகளை எல்லாம் ரொம்ப நேசித்தான் ராகேல் யாக்கோபு. ஆனா அவன் வரும்போது எதோடு வரா தெரியுமா, ஒரு விக்கிரகத்தோடு வருகிறான். அந்த விக்கிரகத்தை கொடுக்கும்படியான ஒரு சான்ஸ், அது விட்டு விடும்படியான ஒரு சான்ஸ் வந்துச்சு. லாபான்லாம் வரான். ஆனா இவ என்ன பண்றா தெரியுமா, அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அது மேல யாரி உக்காந்து இருக்கிறா. இப்ப அவளை பார்த்தா அவ எடுக்காதது போலவே இருக்கிறா, அவளுக்கு அந்த ஆசையே இல்லாதது போலவே இருக்கிறா. அவளுக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் அது. அந்த இடத்துல மட்டும் நான் தான் தப்பு பட்டு இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு இது எனக்கு வேண்டாம் தூக்கி எரிஞ்சிருப்பானா, அவளும் கானானை போய் அடைந்திருப்பாள். அவள் விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறா. ரொம்ப நேசிக்கப்பட்டவள். லேயாளை விட ரொம்ப பிடிக்கும் ராகேலுக்கு. ராகேலுக்காகவே வேலை செஞ்சான். ராகேலுக்காக வேலை செஞ்சுதான் லேயாளை கட்டி வச்சாங்க. இருந்தாலும் ராகேல் ஒரு பெண்ணுக்காக, அப்படிதான் பைபிள்ல இருக்கு, ஒரு பெண்ணுக்காக அவ்வளோ ராகேலை பிடிக்கும். அப்படி இருந்தும் அவன் அந்த விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறத விடமாட்டேன். நான் பாருங்க, அவனை விட்டு முடிஞ்சு. ராகேல் கதை பாதியில அவுட். சில காரியத்தை ஆண்டவர் வான் பண்ணிட்டே இருக்கிறார். உனக்கு விட முடியலையா, விட மனசு இல்லையா? விட முடியலன்னா சொல்யூஷன் இருக்கு, விட மனசு இல்லைன்னா சொல்யூஷன் இல்லை. இப்ராஹிமே, என்னை ஏன் உனக்கு அகென்ஸ்டா பேச வைக்கிற? இப்ராஹிம் தன் பிள்ளைகளை உணர்கிறான். 31வது அதிகாரம் அதனுடைய 18, எரேமியா 31:18 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் சொல்லுகிறதை கேளுங்கள். நீரனை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். அந்த 18வது வசனத்தை எல்லாரும் பைபிள்ல எடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா தம்பிங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசியுங்கள். நீர் என்னை தண்டித்தீர், நான் என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே என்னை திருப்பும். அதன் அர்த்தம் என்ன? என்னால முடியலப்பா, என்னால முடியல. முடியலைங்கிறது வேற, மனசு இல்லைங்கிறது வேற. மனசு இல்லைன்னா அதன் அர்த்தம் என்ன? நீங்க என்ன பேசினாலும் தன் இருதயத்தை கல்லாக்கி கொண்டிருப்பது. முடியலைன்னா நான் ட்ரை பண்றேப்பா, எனக்கு முடியல. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி
முழங்காற்படியிட்டு, எல்லாரும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே என்னை திருப்பும், ஆண்டவரே என்னை திருப்புங்க அப்பா, என்னை, நான் பாவியா, என்னை தள்ளாதீரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். ஜீசஸ், நான் பாவியா, என்னை தள்ளாதீரும், தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நான் பாவியா, என்னை தள்ளாதீரும், தயவால் என்னை அணைக்கும் அன்பை, அணைக்கும் அன்பை, தூரம் போனேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் க்ளோரே, அணைக்கும் அன்பை, என்னை திருப்பும் ஆண்டவரே, ஓடரவலகரவ, ஓ நான் பாவியா, ஜீசஸ் மீண்டும். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்க மட்டும் திரும்பிட்டீங்கன்னா, ஆமே, அதுதான் எப்ராஹிம் சொல்ல, என்ன திரும்பிடுங்கப்பா, நீ இப்படி உண்மையா சொல்லி திரும்பிடுவார். அப்படி திரும்பிட்டீங்கன்னா 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓசியா 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற 5 காரியங்களை நான் சொல்றேன். 1, அவர் குணமாக்குவார். 2, அவர் காயம் கட்டுவார். 3, அவர் உயிர்ப்பிப்பார். 4, அவருடைய சமூகத்தில் நிற்க வைப்பார். 5, ஆசீர்வதிப்பார். அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். வந்து பிளஸ் பண்ணுவார். நீ மட்டும் திரும்பி பாரு, உன் லைஃப்ல இருக்கிற டேமேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவார். காயத்தை எல்லாம் மாற்றுவார். உன்னை அவர் சமூகத்துல நிற்க வைப்பார். நீ எதுலாம் ஃபெயில் இருந்துச்சோ அதுல எல்லாம் நீ பாஸ் ஆகும்படிக்கு, நீ ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் அவர் மழையை போல, அவன் பின்மாரியை போல அவர் வருவார். அவருடைய நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். கரங்கள் 2 வானத்துக்கு நேராக உயர்த்தி, கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் ரத்தம் சிந்தி மீட்டதை, ஒரே ஒரு திருப்பதான் அப்பா கிட்ட திரும்பிட்டேனா, தம்பி உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை வச்சிருக்கிறாருப்பா, தங்கச்சி உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை வைத்திருக்கிறான். ஆனால் நீயோ விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறியே. உன்னை அவர் இழுத்து பார்க்கும்போது நீ அதையும் சேர்த்துட்டுல வர. சில காரியங்கள் இன்னும் உன்னை விட்டு விலகாமல் இணைந்திருக்கிறது. சில காரியங்களோடு நீ இணைந்திருக்கிறாய். சில அடிமைத்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறியே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், அப்பா என்னை திருப்பும், அப்பொழுது நான் திரும்பப்படுவேன். ஆண்டவர், நம்ம லைஃப்ல அவனை விட்டுரு அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஒரு நிமிஷம் கவனிங்க. யூதாஸ் ஒரு 30 வெள்ளி காசை இடுப்புல கட்டி வச்சிருக்கிறான். இயேசுவோடு இருக்கிறான். அவனால அதை தூக்கி போட மனசு இல்லாம இருந்துச்சு பாருங்க. எவ்வளவு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
அவன் அந்த பஸ்கா இரவுல மட்டும் 30 வெள்ளிக்காசை அப்படி இயேசுக்கு முன்னாடி தூக்கி போட்டிருந்தான். அவன் லைஃப் வேற. ஆனால் அவன் விக்கிரகத்தோடு இணைந்திருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? நீ போ அப்படின்ட்டார். தனியா விட்டார். யூதாசை தனியா விட்டுட்டார். இயேசுவோடு இருந்துட்டு தனியா விடப்பட்டவனுடைய வாழ்க்கை ஒரு நாளை தாண்டாது. ஒரு நாளை தாண்டாது. எவ்வளவு சான்ஸ். அவர் உட்கார்ந்து காலை கழுவுறார். இவ்வளவு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நான் சிலதை விடமாட்டேன்னு பிடிச்சிட்டு இருந்தா கடைசியில அந்த காரியத்துல மட்டும் ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இவன் மட்டும் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அவ்வளவு வலி அவருக்கு. ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறான். போ அப்படின்ட்டாரு. தனியா விட்டாரு. அவ்வளவுதான் அவுட்டு. நம்ம லைஃப்ல அப்படி தனியா அவர் நம்மளை விட்டுறக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற வேலை. சில காரியத்தோடு நான் இணைந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்பா. சில காரியம் வருஷம் பல ஆகுது, அது என் கூட தான் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படி கேட்கிற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படி கேட்கிற பிள்ளைங்க மட்டும். எதுக்கு கை தூக்கி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். சில காரியத்தினால விழ முடியல. அப்படிப்பட்ட பிள்ளைங்க மட்டும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். யாரையும் பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு எழும்பணும்னு தெரியாம எழும்பக்கூடாது. ஆமென். எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படி சொல்ற பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி வரீங்களா? ஃப்ரெண்ட்ல வந்து இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி முழங்கால் போட முடியுமா? ஆமென். சின்ன பிள்ளைங்களா பின்னாடி போங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு வரீங்க? உண்மையை ஒப்பு கொடுத்தா வரீங்களா? உண்மையை ஒப்பு கொடுத்து வர பிள்ளைங்க மட்டும். மற்றவங்க சும்மா யாரும் ஃப்ரெண்ட்ல வரக்கூடாது. ரொம்ப சீரியஸான ஒரு நேரம் இது. ஆமென். இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அது என்ன காரியம்? அந்த விக்கிரகம் என்ன? அந்த விக்கிரகம் என்ன? எதுக்கு வந்திருக்கிற? நான் இதுலவா இதுலவா இல்லவா முழங்கால் போடு. ஜெபம் பண்ணு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. எதுக்கு வந்திருக்கிறோம்? நீ யாரும் கேட்க சொல்ல வேண்டாம் தங்கச்சி. அவர் தான் உன்னை விடுவிக்கணும். ஆமென். எந்த காரியம் இது உன் கூடவே வருது. இன்னைக்கு நீ ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ண. நீ இது ஒரு நிமிஷம் சொல்லு. ஆமென். இன்னைக்கு கத்துறதுல இருந்து அந்த கட்டு உடைய போகுது. ஆமென். சிம்சோனை கட்டி இருந்த கயிறு ஒரு நெருப்பு பட்டு மாத்திரத்தில் ஒரு நூல் அருந்து போவது போல அருந்து போகுமானால் இன்று ஆவியானவர் அந்த அக்கினி அப்படியே இறக்க போகிறார். அப்படியே இறக்க போகிறார். நீ ஆனா சொல்லணும். நீ ராகில போல மறைச்சிடாத. மறைச்சிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காத. ஆமே. அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாத. நீ விக்கிரகத்தோடு இணைந்தவன் அல்ல. நீ இயேசுவோடு இணைந்தவன். நீ இயேசுவோடு இணைந்தவன். நீ இயேசுவோடு இணைந்தவன். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல. அப்ப யார் யார் அறிக்கை பண்ணினார்களோ, எந்தெந்த பிள்ளைங்க எனக்கு முடியலப்பா, எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும்னு அறிக்கை பண்ணார்களோ, அவர்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இப்பொழுதே பரலோக அக்கினி அந்த கட்டை சுட்டெரிப்பதாக. இப்பொழுதே 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 பரலோக அக்கினி 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 அக்கினி. எஸ் 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 எஸ். எரிக்கிறது எரிக்கிறது. அந்த விக்கிரகத்தை எரிக்கிறது. அந்த விக்கிரகத்தை எரிக்கிறது. அந்த விட முடியாத பாவத்தை எரிக்கிறது. அந்த விட முடியாத பாவத்தை. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். உன் வாயை விரிவாய் தர இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடு. தம்பி இயேசுவேன்னு கூப்பிடு.
ஊடா ரபா கரபா சந்தரலரா ரீபா பாபா பாலரா. நீ விடுதலை பெற்றவன், நீ விடுதலை பெற்ற பெண்மா. ஓ, நீ அடிமை அல்ல, நீ அடிமை அல்ல, நீ கட்டப்பட்டவன் அல்ல. ஓ, நீ அந்நியரோடு கலந்திருக்கிறவன் அல்ல, நீ திருப்பி போடாத அப்பம் அல்ல. ஓ, உனக்குள் இருக்க வேண்டியது வேசித்தன ஆவி அல்ல, உனக்குள் இருக்க வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். Yes, 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 yes. உன் வாயை விரிவாய் தர விட்டுக்கொடு. Say Jesus. ரிபாகபாபா சதரா. எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். எஸ், கேளு கேளு கேளு. நீ சும்மா முழங்கால் போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. நீ மனம் திறந்து கேட்காத வரைக்கும் உனக்கு விடுதலை இல்லை. ஓ ராமா மாமா மாமா மா. அப்படியே ரெண்டு கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் உங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, உங்க முழு பலத்தோடு சத்தமாய் ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் கூட சத்தமா ஏசப்பா, இன்னும் ஒரு விஷயம் கூட சத்தமா என்னை திருப்பூன்னு சொல்லுங்க, என்னை திருப்பூன்னு சொல்லுங்க, என்னை திருப்பூன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட சத்தத்தை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு கரங்களை தட்டி அபிஷேகம் என்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை. எஸ், அந்த கட்டினி கிடையாது, அந்த கட்டினி இல்லை, அந்த கட்டினி இல்லை, அந்த கட்டினி இல்லை. சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை கூறுகிறோம், விடுதலை கூறுகிறோம், விடுதலை கூறுகிறோம். இனி விக்கிரகத்துக்கும் எனக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவா. இனி விக்கிரகத்துக்கும் எனக்கும் என்ன என்று நல்ல கரங்களை சட்டி முழு பலத்தோடு ஒரு 2 நிமிஷம். எஸ், ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கண்களை மூடி ஒரு வசனம். ஆமென். அதே ஓசியாவில, ஆமென், அதே தீர்க்கதரிசியை கொண்டு அவன் விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறான் என்று சொன்னார் அல்லவா. அதே கர்த்தர் எப்படி எழுதி முடிக்க வைத்தார் தெரியுமா? ஓசியா 14:8. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவார். ஆமே, நீ இப்படி மட்டும் வந்துட்டேன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்து. நல்ல கரங்களை தட்டி, தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்மேல் நோக்கமாயிருக்கிறார், கர்த்தர் உன்மேல் நோக்கமாயிருக்கிறார். உனக்கு அவர் செவி கொடுப்பார், உனக்கு அவர் செவி கொடுப்பார். நீ நோக்கி கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிட்ட பாத்தியா? அவர் உன்மேல் நோக்கமாகி உனக்கு செவி கொடுக்கிறார். ஆமே, ஆம். உங்க வாழ்க்கையில இந்த சோதனைகள் வரும்போது எதுக்கு சத்தமிட சொன்ன ஏசப்பான்னு, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பான்னு கத்திருங்க. அவர் உன்மேல் நோக்கமாயிருது, உனக்கு செவி கொடுப்பா. நீ மௌனமாயிட்டேன்னா நீ அதை விட மனசுலன்னு அர்த்தம். நீ கத்திட்டேன்னா நீ விட முடியாம இருக்கிறேன்னு அர்த்தம். விட முடியலைன்னா உதவி கிடைக்கும், விட மனசு இல்லைன்னா ஒத்தாசை கிடைக்காது. இன்னைக்கு கர்த்தர் இதை தான் தரார் உனக்கு. அதே டெம்டேஷன் திருப்பியும் சத்துரு கொண்டு வருவான். அப்படி வரும்போது உன்னால இனி உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வரும்போது ஏசப்பான்னு கத்திரு. அவ்வளவுதான். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். நல்ல கரங்களை சற்று. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். விசுவாசத்தினாலே உடைய திரு ரத்தத்தை இங்க இருக்கிற ஆன்லைன்ல பார்க்கிற அத்தனை பேர் மேலேயும் தெளிக்கிறேன். முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும். ஆண்டவரின் நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இந்த பாவம் என்கிற நெருக்கம் வரும்போது இந்த பிள்ளைங்க உங்களை நோக்கி கூப்பிடட்டும். ஆமென். விடுவிக்கப்படுவார்களாக, சாட்சியாய் நிற்கப்படுவார்களா. இதுவரை இவர்களை குறித்து எழுதப்பட்டிருந்தது. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். இனி எழுதப்பட போகிறது எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். எஸ் லார்ட், கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இவர்களை வாழ்ந்திருக்க பண்ணும். இவர்கள் எதிர்காலத்தை பொறுப்படுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இவர்கள் வாழ்க்கையை பார்த்து இவர்கள் குடும்பங்கள் சந்தோஷப்படட்டும். ஆண்டவர், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். மனதார பிளஸ் பண்றேன். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இனி இவளை சோதிச்சு பிரயோஜனம் கிடையாது. இனி இவனை சோதிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அவன் முனையற்று போவானாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி மதலாயிருந்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். அப்பா, வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா வாலிப பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். சத்தமா ஹalleluya. Thank you. God bless you. God bless you.